10 கால பாஜக ஆட்சியில இந்த நாட்டினுடைய உயர்மட்ட அமைப்புகள் இவ்வளவு கீழ்த்தரமா செயல்பட்டது இல்ல அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஒரு ஆர்டிக்கிள்ல எடுத்து போட்டு விமர்சனம் செய்திருக்காரு. இன்னொரு புறம் அப்படியே நம்ம இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க அமலாக்கத்துறையினுடைய வாதம் வந்து ஒரு நபர் கொலை செய்து விட்டால் அப்படின்னா, அது தேர்தல் சமயமா இருந்தாலுமே கூட கைது செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அவர் தவறு செய்திருக்கார், அதில் எல்லாம் தேர்தல் சமயத்துல கைது செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற வாதமே ரொம்ப தவறான வாதம்னு அவங்க சொல்றாங்க. இந்த தீர்ப்பை மறுபடியும் ஒத்தி வச்சிருக்காங்க, தேதி குறிப்பிடாம. நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த சூழலை? ரெண்டு நா உடையாய் போற்றி அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த சொல்லாடலை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாரையும் குறிவைத்து அமலாக்கத்துறையின் மூலமாக தொடர்ந்து எல்லோருமே சொல்லிக் கொண்டு வருகிறோம். அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிடையாது, எக்ஸ்டார்ஷனேட் டைரக்டரேட். மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு ஏவல் துறை என்று எல்லோருமே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள், அந்த தகவல்கள் வெளியில வந்த உடனே அமலாக்கத்துறை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறுவனங்களை வந்து மிரட்டி பணம் பறிப்பதற்கு சிபிஐ, அமலாக்கத்துறை, ஐடி டிபார்ட்மெண்ட் போன்ற நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து அப்படி ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இந்த நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த மதுபான வழக்கை பத்தி பேசுறீங்க. ஸோ மதுபான வழக்குல வந்து முதல்ல கைது செய்யப்பட்டவர் திரு மணீஷ் சிசோடியா அவர்கள். அவர் கைது செய்யப்பட்ட இந்த ஜாமீன் விசாரணைக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீதியரசர்கள், உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் வந்து என்ன ஆதாரத்தை வச்சிருக்கீங்க நீங்க? இது வந்து 2 நிமிஷத்துல வழக்கறிஞருடைய குறுக்கு விசாரணையில் தவிடு பொடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு வாரம் ஒத்தி வைக்கிறாங்க. ஒத்தி வச்சுட்டு மீண்டும் விசாரணையில வந்து அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்படும் போது அந்த தீர்ப்புல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் மணி ட்ரையல் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்றாங்க. ஐயா, டென்டேட்டிவ் மணி ட்ரையல்னா உத்தேசமான அப்படின்ற அர்த்தமாகிறது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். வலுவான இல்ல, டென்டேட்டிவ், விசாரணை முடித்த பிறகும் சந்தேகம்தான் இருக்கிறது அப்படின்னா எப்படி வந்து அதை ஏற்றுக்கொள்வது? இப்போ அது ஒரு பக்கம். அடுத்து சஞ்சய் ஜெயினுடைய வழக்குல நேற்று வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதே வழக்குல அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் வந்து இவர் மேல எந்த விதமான ஆதாரமுமே இல்லையா, 6 மாசமா எப்படி இவரை சிறையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்தர்பல்ட்டி அடித்த அமலாக்கத்துறை, இல்ல அவர் எங்களுக்கு ஜாமீன்ல சிறையில் இருக்க வேண்டாம், அவரை நீங்க வந்து ஜாமீன் கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிட்டு ஜாமீன் உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுக்கிறது அவருக்கு, சஞ்சய் ஜெயினுக்கு. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து ரொம்ப அந்த அமலாக்கத்துறையுடைய அந்த சொல்லாடல் மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது, அற்பத்தனமாக இருக்கிறது. ஒரு உயரிய அமைப்பு இப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடாது. தீவிரவாதி வந்து கொலை செய்து விட்டால் அவரை கைது செய்யக்கூடாது, இந்த கொலை குற்றமா? கொஞ்சம் நாகரிகம் இல்லையா உங்களுக்குலாம்? எதோட என்ன, அதுதான் சொல்றேன். அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள் மாதிரி தெரியல. இது ஏதோ ஒரு அரசியல் மேடையில் வைக்கக்கூடிய வாதங்கள் போலத்தான் தெரிகிறது. இப்போ இந்த வழக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த என்ன நேத்து போட்ட வழக்கா? திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கொலையே செய்தார்னு வச்சுப்போம். நேத்து கொலை செய்தாரா இன்றைக்கு கைது செய்வதற்கு? 3 வருடங்களாக இருக்குல்ல. 3 வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன விதமான ஆதாரத்தை கைப்பற்றினீர்கள்? சம்மன் கொடுத்தோம் அப்படின்றீங்க. முதலே இப்போ இவர் மேல வந்து கைது செய்வதற்கான முகாந்திரம் இருக்குன்னா உடனே கைது செய்ய வேண்டியதுதானே. எதுக்கு சம்மன்? இப்போ இந்த ஆதாரம் உங்ககிட்ட முதல்ல இருந்ததுனால தானே சம்மன் கொடுத்துருக்கீங்க. அவர்கள் கேட்பது என்னன்னா, தேர்தல் நேரத்துல கைது செய்யக்கூடாதுன்னு என்ன இருக்கு? எந்த அடிப்படையில கைது செய்தீங்கன்னு தான் கேட்கிறோம். தேர்தல் நேரத்துல வந்து இப்போ இது வந்து அப்படியே வந்து இந்த ஆவணங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆவணங்கள்? இப்போ ஒரு குறிப்பா உச்சநீதிமன்றம் கடந்த 20 வருடங்களாக சொல்லக்கூடிய வாதம் என்ன? எந்த வகையில எப்ப கைது செய்யலாம்?
ஆதாரங்கள் உடனடியாக அழிந்து போய்விடும், சாட்சிகளை மிரட்டுகிறார், இல்ல ஊரை விட்டே ஓடிடுவாரு அப்படின்னா கைது செய்யலாம். நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் இதுல எங்க பொருந்தப்படுகிறது? பொருந்தி வருகிறதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்றாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கலைக்காத சாட்சியை இப்ப கலைச்சிருவாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அளிக்காத ஆதாரத்தை இப்போ அழித்து விடுவாரா? தேர்தல்ல நிக்கிறாரு. ஒரு மாநிலத்துடைய முதல்வர் ஊரை விட்டு ஓடிடுவாரா? அப்ப எதற்காக கைது? இதைத்தானே கேட்கிறோம். அதுதானே வந்து எல்லார் மனதிலுமே எழுந்து கொண்டிருக்கிறது. சோ இவர்கள் வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை கண்டு அச்சப்பட்டு இந்தியா கூட்டணியிலே அவர் சேர்ந்து விட்டார். இந்தியா கூட்டணி வந்து மிக பலம் வாய்ந்ததாக மாறிவிட்டது, தேர்தலிலே தோத்து விடுவோம் என்ற பயத்திலே அமலாக்கத்துறையை ஏவி விட்டு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும்? அதுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இரட்டை நாவுடையாய் போற்றிட்டார். 25 வழக்குகள் நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆதாரத்தோடு, நம்ம பார்த்தோம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரஃபுல் பட்டேலை பற்றி பிரதமர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார். இக்பால் மிர்ச்சின்னு சொல்லி ஒரு அண்டர்வேர்ல்ட் டான் மும்பைல, அவரோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு. அதை வந்து தேர்தல் இதுல பேசினார் பிரதமர். மிர்ச்சி மும்பை அப்படின்னாரு. இன்னைக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் யார் மீது குற்றம் சொன்னோமோ அவரோடு தோள் நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக சிபிஐ வழக்குகளை மூடி வைத்தார்கள். அது வந்து உச்சநீதிமன்றம் 2017ல இதுல ஊழல் செய்து விட்டது மன்மோகன் சிங் அரசாங்கம், இதிலே ஊழல் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி நீட்டி முழக்கினார் பிரதமர். அந்த வழக்கை மூடிட்டாங்க, ஊத்தி மூடிட்டாங்க அந்த வழக்கை. அப்போ அந்த குற்றச்சாட்டுகளை வாபஸ் வாங்க வேண்டுமா, வாபஸ் வாங்க கூடாதா? மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா? தவறான ஒரு குற்றச்சாட்டை வைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி பிரதமர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனாலதான் சொல்றாங்க இந்த வாஷிங் மெஷின் எவ்வளவு பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹேமந்த் பிஸ்வா அசாம் முதல்வர், இன்னைக்கு அவர் தான் வந்து பயங்கரமான ஸ்டார் பாஜகவுக்கு. ஏன்னா இஸ்லாமியர்களை தாக்கி பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக பேசுறாருன்னா அவர் மேல ஊழல் வழக்குகள் அவ்வளோ இருக்கு. அந்த ஊழல் வழக்குகள்ல அவர் வந்து சிறையில் அடைக்கப்படவார் அப்படின்னு பிரதமர் தான் பேசினாரு, அமித்ஷா தான் பேசினாரு. இன்னைக்கு அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர், நியாயமானவர். இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கே, 25 பேர்.